வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள். முதலில் 2025இல் இருக்கப் போகின்ற முக்கிய கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பெயர்ச்சிகளையும் பார்க்கலாம். வருட ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். மே 14, 2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு சென்று மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருகிறார். சனி பகவான் வருட ஆரம்பத்தில் கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு பகவான் வருட ஆரம்பத்தில் மீனராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல கேது பகவான் வருட ஆரம்பத்தில் கன்னி ராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் முதல் மே மாதம் வரை சனி பகவானும் ராகு பகவானும் இணைவு பெறுகிறார்கள். பொதுவாக இது ஒரு நல்ல இணைவு இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். குருவின் வீடான மீனத்தில் இணைவதால் கெடுபலங்கள் குறைவாக இருக்கும். மற்ற கோள்கள் மாதந்தோறும் பெயர்ச்சியாவதால் அவற்றின் பலன்களை மாதராசி பலன்களில் பிறகு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் பெரிய கோள்களான குரு, சனி, ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆண்டை 2 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை முதல் பாகமாகவும், ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 2வது பாகமாகவும் பார்க்கலாம். இனி நாம் 2025ஆம் ஆண்டின் முதல் பாகமாகிய ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான கும்பராசி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் 4ஆம் இடமான ரிஷபத்திலும், சனி பகவான் ஜென்ம சனியாக கும்பத்திலும், ராகு பகவான் 2ஆம் இடமான மீனத்திலும், கேது பகவான் 8ஆம் இடமான கன்னியிலும் இருப்பார்கள். மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை சனி மற்றும் ராகு நெருங்கி இணைவதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். உடல் நலத்திலும் மனநலத்திலும் அதிக கவனம் தேவை. குழப்பம், மன அழுத்தம், சோம்பல், பதட்டம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். எலும்பு, ஹார்மோன் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இறை வழிபாடு, யோகா, தியானம் உதவி புரியும். குடும்பத்தில் குழப்பமும் பிரச்சனைகளும் இருக்கும். விவேகமும் பொறுமையும் அவசியம். பேச்சில் நிதானம் தேவை. வாக்குவாதம் தவிர்த்தால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். நிலம், மனை, சொத்து வாங்கும் முயற்சியில் தடைகளும் இழுபறியும் இருக்கும். மே மாதம் வரை தள்ளி வைப்பது நல்லது. வாங்கும் நிர்பந்தம் இருந்தால் ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்குவது அவசியமாகும். வில்லங்கம் வர வாய்ப்புள்ளது. தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். சிக்கனம் கடைபிடிக்க வேண்டிய காலமாகும். சேமிப்பு கை கொடுக்கும். முயற்சிகளில் சிறு தடைகளும் சவால்களும் இருக்கும். வெற்றி பெற கடின முயற்சி தேவை. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற விடாமுயற்சி அவசியம். தம்பி, தங்கையுடன் சிறு மன வருத்தம் வரும். பொறுமை தேவை. உங்கள் தன்னம்பிக்கை சோதித்து பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். தைரியமாக பொறுமையாக எதிர்கொண்டால் வெற்றி கிடைக்கும். அக்கம் பக்கத்தினருடன் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். சிறு தூர பிரயாணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தாயின் உடல்நலம் சீராக இருக்கும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். சிலர் கடன் பெற்று வீடு, வாகனம் வாங்குவீர்கள். ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும். சிலர் பெரிய வசதியான வீட்டிற்கு மாறுவீர்கள். சிலருக்கு மனதிற்கு சுகமான சம்பவங்கள் நடைபெறும். உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தவர்களுக்கு மே மாதம் வரை குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோர் மே மாதம் வரை காத்திருக்க வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நன்மைகள் நடைபெறும். பூர்வீக சொத்து பிரச்சனை மே மாதத்திற்கு மேல் தீரும். கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் பெற கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அகலக்கால் வைக்க வேண்டாம். வேலை தேடுவோருக்கு சிறு தடைகளுக்கு பின் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் சிறு எதிர்ப்புகள் தோன்றும். அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்ய வேண்டாம். விவேகமாக இருக்க வேண்டும். சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். மே மாதத்துக்கு மேல் நிலைமை சீராகும். திருமண முயற்சியில் தடைகள் இருக்கும். மே மாதம் வரை பொறுமை காக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றும். விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் இருக்கும். பொறுமை தேவை. லாபம் சுமாராக கிடைக்கும். நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலம் சிறு மன வருத்தம் தோன்றும். மே மாதம் வரை பொறுமை காக்க வேண்டும்.
வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். சாலையில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். கொடுத்த கடன்கள் வசூலாவதில் சிரமம் இருக்கும். அரசு துறை வழியில் சிக்கல் வரும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் நேர்மையை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் சிக்கல் தேடி வரும். தந்தை உடல்நலம் சீராக இருக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் நன்மைகள் நடக்கும். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் சுமாராக நடைபெறும். இப்போது விரிவாக்கம் செய்ய வேண்டாம். ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் செய்வோர் முன்னேற்றம் காண்பார்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசியல்வாதிகள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள சிரமப்பட வேண்டியிருக்கும். லாபம் சுமாராக வரும். அதைவிட விரயம் அதிகமாக இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அண்ணன் அக்கா மூலம் சிறு நன்மைகள் கிடைக்கும். கணவன் மனைவி தாம்பத்தியம் சுமாராக இருக்கும். தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சுமாரான நிலையை இருப்பார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். ஆன்மீக துறையினர் ஏற்றம் பெறுவார்கள். அஷ்டமான நிறங்கள் மஞ்சள். அஷ்டமான எண் 3. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கைமனையும், செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகர் பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து நாம் பார்க்க போவது 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாகமாகிய மே முதல் டிசம்பர் வரையிலான கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பலன்களையும் பார்க்கலாம். குரு பகவான் 5ஆம் இடமான மிதுனத்திலும், சனி பகவான் 2ஆம் இடமான மீனத்திலும், ராகு பகவான் ராசியிலும், கேது பகவான் 7ஆம் இடத்திலும் இருப்பார்கள். ஜென்ம சனியால் இருந்த துன்பங்கள் விலகும். சனி பகவான் 2ஆம் இடத்தில் பாத சனியாக இருந்தாலும் ஜென்ம சனி விலகியதால் 7 சனியின் கெடுபலன்கள் குறையும். ராகு ராசியில் இருந்தாலும் குரு பகவான் பார்ப்பதால் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும். உடல் நலம், மனநலம் முன்னேற்றம் அடையும். கொஞ்சம் படபடப்பு, டென்ஷன், எரிச்சல், பேராசை இருக்கும். அவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் இருந்த குழப்பமும் விரக்தியும் விலகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். வேற்று மத, மொழி, இன நண்பர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து நிதானமாக செயல்பட்டால் பிரச்சனை பெரிதாகாது. பேச்சினில் நிதானம் தேவை. விவேகமாக பேசினால் பிரச்சனையை தவிர்க்கலாம். தனவரவு, பணப்புழக்கம் நல்ல நிலைக்கு வரும். நிலம், மனை, சொத்து வாங்கும் முயற்சி வெற்றியடையும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதுவரை இருந்த தடைகள் விலகும். புதிய அணுகுமுறை மூலம் செயல்களில் வெற்றியும் லாபமும் அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வித்தியாசமான யுக்தியை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். தம்பி, தங்கை மூலம் நன்மைகள் கிடைக்கும். ஆடை ஆவண சேர்க்கை நிகழும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு இருக்கும் இடத்தில் மாறுதல் வரும். விவசாயம், கால்நடை வளர்ப்பில் அலைச்சலும் வேலை பளுவும் அதிகரிக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு இப்போது கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைப்பது, நல்ல வரன் அமைந்து திருமணம் நடப்பது போன்ற சுப பலன்கள் நடைபெறும். பிள்ளைகள் மூலம் சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு உருவாகும். குலதெய்வ வழிபாடு நல்ல பலன்களை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு பங்கு வந்து சேரும். கலைகளில் ஆர்வம் பிறக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் விருதுகளும் கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறைந்து நிம்மதி பிறக்கும். கடன் தொல்லை குறையும். நோயின் தாக்கம் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். திருமண முயற்சியில் இருந்த தடைகள் விலகி நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒற்றுமை பிறக்கும். நண்பர்கள், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் நடக்கும். அண்ணன் அக்காவுடன் சிறு மனவருத்தம் தோன்றி மறையும். லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் விரயமும் இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலர் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தர்ம பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளை திருப்திகரமாக இருக்கும். சொந்த தொழில் சீராக நடைபெறும். தடைகள் விலகும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சீராக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் போன பதவியை மீண்டும் பெறுவீர்கள். வங்கித்துறையினர், வணிகர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். பள்ளி மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனக்குறைவும் மறதியும் இருக்கும். கடின முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். கல்லூரி மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும்.
ஆராய்ச்சி மாணவர்களும் முன்னேற்றம் காண்பார்கள். பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடைபெறும். ஆக மொத்தத்தில் கும்பராசிக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரை சோதனை தரும் ஆண்டாகவும், மே மாதத்துக்கு பிறகு சாதனைகளை படைக்கும் சிறப்பான ஆண்டாகவும் அமையும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரே. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 4. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனையும், செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.